வெல்கம் டு தமிழன் கைட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிட்டட்லேருந்து 460 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் கீழே தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டோட வேகன்சியும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேகன்சிஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் டைரிங்கில் 170 வேகன்சி விட்டுருக்காங்க. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் லேபில் 20 வேகன்சி விட்டுருக்காங்க. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் அனிமல் ஹாஸ்பிட்டரியில் 70 வேகன்சி விட்டுருக்காங்க. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் அட்மிட்டில் 70 வேகன்சி விட்டுருக்காங்க. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங்கில் 60 வேகன்சி விட்டுருக்காங்க. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கில் 70 வேகன்சி விட்டுருக்காங்க. டோட்டலாக 460 வேகன்சி விட்டுருக்காங்க. இந்த வேகன்சிஸ்க்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை, ஈரோடு, நீலகிரி, திருவண்ணாமலை, சேலம், தஞ்சாவூரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, 15,700 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டும் சொல்லியிருக்காங்க. மினிமம் ஏஜ் லிமிட் 18 வயசை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே ஓசியாக இருந்தால் 30 வயசும், பிசி, எம்பிசி, டிஎன்சியாக இருந்தால் 32 வயசும், எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் 35 வயசும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் க்ரைட்டீரியாவை நீங்கள் எப்போ அட்டெயின் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, 1/7/2020 எப்போ உங்களுக்கு இந்த ஏஜ் க்ரைட்டீரியா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸும் சொல்லியிருக்காங்க. ஓசி, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சியாக இருந்தால் 250 ரூபாய் ஃபீஸுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவாக இருந்தால் 100 ரூபாய் ஃபீஸுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி எப்போ எண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா, 16/11/2020 அப்போ ஸ்டார்ட் ஆகி 5/12/2020 அப்போ முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வெப்சைட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, www.ovinfedrecruitment.com வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் டேரெக்டாக போயும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா வேகன்சிஸ்க்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும். 10th ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் ஐடிஐயாக இருக்கலாம், இல்லை 10th ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் டிப்ளமோவாக இருக்கலாம், இல்லைனா 10th ஸ்டாண்டர்ட் வித் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ரிலவெண்ட் ஃபீல்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லா வேகன்சிஸ்க்கும் இது 10th ஸ்டாண்டர்ட் வித் ரிலவெண்ட் ஃபீல்டில் ஏதாவது ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் போய் செக் பண்ணிக்கோங்க. எந்த வேகன்சிக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்க கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஓரல் இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் 85 மார்க்குக்கு, இன்டர்வியூ 15 மார்க்குக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் எதில் சொல்லியிருக்காங்கன்னா, கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் டெஸ்ட் இருக்குது, டைப்பிங் டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்கன்னா, 5 மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த 5 மார்க்கும் இன்டர்வியூக்கான 15 மார்க்லேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் இன்டர்வியூவில் 5 மார்க் எடுத்தீங்கன்னா, நீங்கள் டைப்பிங் டெஸ்ட்டில் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. டோட்டலாக 10 மார்க்ஸ் கிடைக்கும் இன்டர்வியூவில். ரிட்டன் எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்டிடியூட், ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 85 மார்க்ஸ் ஆப்டிடியூட், ஜென்ரல் நாலேஜ் இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்பாங்க. இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ். இன்னும் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கோம், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.